உங்களை ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்று மூக்கிரட்டையின் மருத்துவ குணங்கள் பற்றி பார்க்கலாம். சிறு கொடி வகையை சேர்ந்த மூக்கிரட்டை பல்வேறு நோய்களிலிருந்து நிவாரணம் அளிக்கும் சிறந்த மூலிகையாக பயன்படுகிறது. இதற்கு மூக்குரட்டை, சாட்டரணை, மூச்சரை சாரணை முதலிய வேறு பெயர்களும் உண்டு. இது தமிழகமெங்கும் தோட்டங்களிலும் தரிசு நிலங்களிலும் தானே வளர்கிறது. சாலையோரங்களிலும் வாய்க்கால் போன்ற இடங்களிலும் காணப்படும் களைக்கொடி. சிறிது வேர் இருந்தால் ஈரம் பட்டவுடன் தழைத்துவிடும். இதன் தாயகம் இந்தியா, பின்னர் பசிபிக்கிலும் தென் அமெரிக்காவிலும் பரவிற்று. இது செப்டம்பர் முதல் டிசம்பர் மாதங்களில் பூத்து காய்க்கும். விதை மூலம் இனவிருத்தி செய்யப்படுகிறது. மருத்துவ பயன்கள். ஒரு பிடி மூக்கிரட்டை வேரும் 4 மிளகும் 100 மில்லி விளக்கெண்ணெயில் வாசனை வர காய்ச்சி ஆறவிட்டு வடிகட்டி வைத்துக்கொண்டு குழந்தைக்கு 15 மில்லி லிட்டர், அதற்கு மேல் 30 மில்லி லிட்டர் வாரம் 1 அல்லது 2 முறை கொடுத்து வர மலச்சிக்கல், மூலச்சூடு, நமைச்சல், சொறி சிரங்கு, மலக்கழிச்சல், வாந்தி, செரியாமை ஆகியவை தீரும். மாலையில் வசம்பு சுட்ட கரியை பொடி செய்து தேனில் உட்கொள்ளவும். ஒரு பிடி வேர், மிளகு 4, உந்தாமணி சாறு 50 மில்லி ஆகியவற்றை 100 மில்லி விளக்கெண்ணெயில் காய்ச்சி வாரம் 2 முறை மேற்கண்ட முறையில் சொன்னவாறு கொடுத்து வர குழந்தைகளுக்கு காணும் காமாலை, கப இருமல், சளி, மாந்த இழுப்பு, அடிக்கடி சளி, காய்ச்சல் வருதல் குணமாகும். ஒரு பிடி மூக்கிரட்டை வேர், அருகம்புல் 1 பிடி, மிளகு 10 எண்ணிக்கை இவற்றை சிதைத்து 1/2 லிட்டர் நீரில் போட்டு 1/4 லிட்டராக காய்ச்சி வடிகட்டி 3 வேளையாக தினமும் குடித்து வர கீல்வாதம், ஆஸ்துமா, கப இருமல் குணமாகும். ஒரு பிடி மூக்கிரட்டை வேர், அருகம்புல் 1 பிடி, கீழா நெல்லி 1 பிடி, மிளகு 10 சிதைத்து 1/2 லிட்டர் நீரில் போட்டு 1/4 லிட்டராக காய்ச்சி தினம் 2 வேளை சாப்பிட்டு வர காமாலை, நீர் ஏற்றம், சோகை, வீக்கம், நீர்க்கட்டி, மகோந்தரம் தீரும். மூக்கிரட்டை இலையை பொரியல், துவையலாக வாரம் 2 முறை சாப்பிட்டு வர காமாலை, சோகை, வாயு நோய்கள் வராமல் தடுக்கலாம். வேரை உலர்த்தி பொடித்து காலை மாலை 1 சிட்டிகை தேனில் கொள்ள மாலைக்கண், கண்படலம், பார்வை மங்கல் ஆகியவை குணமாகும். கீழா நெல்லி இலை, மூக்கிரட்டை இலை, பொன்னாங்கண்ணி இலை சம அளவு அரைத்து கழற்சி காயளவு மோரில் கலக்கி 45 நாட்கள் உட்கொள்ள மாலைக்கண், பார்வை மங்கல், வெள்ளெழுத்து தீரும். இலையை தொடர்ந்து பயன்படுத்தி வர பொலிவும் இளமையும் வசீகரமும் உண்டாகும். இதன் இலையை சுத்தம் செய்து நன்கு அரைத்து நெல்லிக்காயளவு எடுத்து 1/4 ஆழாக்கு கருங்குரவை அரிசியில் சேர்த்து சமைத்து அந்த மாவை அடையாக தட்டி வாணலியில் அதிக எண்ணெய் விட்டு அதை வேக வைத்து வேளைக்கு 1 அடை வீதம் காலை மாலை 7 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் மூல நோய் குணமாகும். அப்போது தவிர்க்க வேண்டியவை மீன், கருவாடு ஆகியவை. மூக்கிரட்டை பட்டை வேர் 20 கிராம், மாவிளங்கு பட்டை 20 கிராம், வெள்ளை சாரணை வேர் 20 கிராம், மூன்றையும் பொடியாக இடித்து முதல் நாள் இரவில் 250 மில்லி லிட்டர் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். 50 மில்லி லிட்டர் வரும் வரை கொதிக்க வைத்து இறக்கி வைத்து ஆறவிட்டு வடிகட்ட வேண்டும். 15 மில்லி லிட்டர், அதற்கு மேல் 30 மில்லி லிட்டர் வாரம் 1 அல்லது 2 முறை கொடுத்து வர சொறி சிரங்கு ஆகியவை தீரும். இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.